பள்ளப்பட்டி திக்ர் மஸ்ஜித் சிஸ்தியா சேனல் சேலம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وآله وصحبه وبارك وسلم ما تحب وترضى ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم ما تحب وترضى ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم ما تحب وترضى ما تحب وترضى. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பெருமையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் முஹத்திஸீன்கள் ஃபஸீஹீன்கள் முஜ்தஹிதீன்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் ஒரு உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதம் இருக்கிறது ரபீல் அவர்களுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாரெல்லாம் அதிகமாக இஷ்கு பிரிய வைத்திருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியை தான் இருக்கும். பொதுவாக சொல்வது உண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பவர்களுக்கு 4 விதமான தன்மைகள் ஒன்றின் பின் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மாதிஹுன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக புகழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு பிரியம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த பிரியத்துக்கு பேரு இஷ்கு, ஆஷிக்குன் நபி. நபியின் மீது இஷ்குள்ளவர்களாக மாறிவிடுவோம். இதைத்தான் பூசர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹை புகழ்ந்தார்கள். அந்த புகழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ அவர் மீதுகளான மேலாடை எடுத்து அவர் மீது போத்தினார்கள். அவர்கள் வியாதி சரியாயிட்டது. அதற்கு பின்னால் அளவு கடந்த வாசத்தை இஷ்கை அதற்கு ஷரஃபுத்தீன் பூசர் ரஹ்மத்துல்லாஹி வெளிப்படுத்தினார்கள் என்பது வரலாறு கூறக்கூடிய உண்மை. அந்த அடிப்படையில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக நாம் புகழ் மாலையை படிக்கும் பொழுது மௌலூது ஷரீஃப் ஓதுவதும் ஒரு வகையான புகழ்தான். எல்லாத்தையும் விட குர்ஆன் மௌலூது ஷரீஃபை ஓதுவது அதை விட மிக புகழ். மௌலூது ஷரீஃபில் கூட சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இது ஓதலாமா ஓதக்கூடாதா என்பதாக சிலர் கூட நம்ம சொல்லுவோம் ஓதலான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க வெளிப்படையான அர்த்தத்தை மக்கள் பார்க்குறாங்க. நம்ம என்ன பார்க்கறாங்க, இது கவியை எழுதியவர் யார், அந்த மகான் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த மௌலூது ஷரீஃபை இயற்றியவர் மாதிஹு ரசூல் என்று சொல்லப்படக்கூடிய கீழக்கரை சரகுதுல்லா அப்பா அவர்கள் எழுதினார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த ஒரு பிரியத்தை வாசத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, மத்லபு ஷாயிரி பத்ரு ஷாயிரி சொல்லுவாங்க அரபியில். ஒரு கவிஞருடைய கருத்து என்னன்னாக்க அவருக்குள்ளது அது இருக்கும். அது யாருக்கு வந்து நம்ம
முடிஞ்சவங்க அவனுக்கு கேட்கணும். அதை போய் என்னங்க அந்த அப்பாவை கத்தாயான்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு அவனுக்கு கேட்கணும். இப்படி எல்லாத்தையும் கவிழ்ந்து கேட்கணும். இருந்தாலும் நம்மளுடைய செய்யலாம் கொஞ்சம் ஆய்வு பார்க்கணும். ஆய்வு பார்த்தாக்க அதனுடைய கருத்துக்கள் புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அந்த கவிஞர் சலத்துல்லா பண்ணுறாங்க, அந்த சம்சுன், நீங்கள் சூரியன். சூரியன் எப்படி உலகம் பூரா வெளிச்சம் தருகிறதோ அதை போல நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்கள் என்பதாக புகழ்கின்றார். புகழ்ந்தவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை இல்லை, அப்படி அல்ல. சூரியனுக்கு கூட சுற்றுரிக்கும் தன்மை உள்ளது. நீங்கள் யாரையும் சுற்றுரிக்க மாட்டீர்கள். நீங்கள் சார்ந்த நபி. ஆகவே அந்த பதிலுள் என்று சொன்னார். பதில் சொன்னால் 14ஆம் பக்கத்தில் இரவின் நிலவை போன்று அந்த வெளிச்சத்தை போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அவனை பார்த்து அந்த சலத்துல்லா அப்பாவுகள் படிக்கின்றார்கள். அதையும் படித்து முடிஞ்சவனை யோசிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பதிலீடு சொல்வதா, அதற்கு தகுதியானவர்களா என்றால் இல்லை இல்லை, அதற்கு மேலே உள்ளவர்கள். அப்படி என்றால் அதுக்கு என்ன கருத்து என்று கேட்டால், நீங்கள் சூரியன் இல்லை இல்லை, நீங்கள் சந்திரன். சந்திரனிடத்தில் எப்படி இரவு நேரத்திலே 14ஆம் பக்கத்தில் இரவில் வெளிச்சம் தருகிறதோ அதே போன்று உலகம் பூராவும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்திரனை போன்று உள்ளவர்கள் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கவிதை யாக வருகிறது. ஒரு கவிதை யாக வருகிறது. பார்க்கின்றார்கள். ஒரு கவிஞர் படிக்கின்றார். என்ன படிக்கின்றார்? நான் 14ஆம் பக்கத்தின் இரவின் நிலவை பார்த்தேன், என் காதலியை பார்த்தேன். ஆனால் என் காதலுடைய அழகுக்கு முன்னால் அந்த சந்திரனுடைய அழகு ஒன்றுமே இல்லை சொன்னார். ஏன் அப்படி சொல்ற, என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாக்க சொன்னாரு, அவர் கிழிஞ்ச ஒரு பணியை போட்டிருந்தார், கிழிஞ்ச ஆடையை உடுத்திருந்தார். அதை பார்த்து அவர் கேட்க நம்பிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கவிஞரா இருக்கிறியே, நீ கிழிஞ்ச ஆடை உடுத்திருக்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் சந்திரனுக்கு முன்னால் நின்றால் அது என் துணி போய்விடும், இழுத்து போய்விடும். ஆனால் அதை விட பவர் உள்ள ஒரு காதலுக்கு முன்னால் நின்றேன், ஆகவே அது கிழிந்து விட்டதை சொல்கிறான். இதுக்கு என்ன காரணமாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2 துணியை விலைக்கு வாங்கி ஒரு துணியை பகலிலே துவைத்து காய போடுறான், ஒரு துணியை இரவுல கிளந்து காய போடுறான். அப்படின்னாக்க கூடிய சீக்கிரத்தில் இத்து போகக்கூடிய ஒரு துணி இருக்கிறாங்க, அது இரவுல காய போடுற துணி தான். பகல்ல சூரியன் கூட இருந்து போகாது. காரணம் என்னன்னாக்க அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை விட சந்திரனுடைய வெளிச்சம் மிக வேகமானது. அதனாலதான் பழங்களுக்கு கூட இரவு நேரத்தில் திறந்திருந்தால் தான் அது பழுக்கும், இல்லை என்ன அது வெட்டி போயிடும். பார்க்கலாம் எல்லாத்தையும் சாப்பிடலாம். அது மாதிரி சூரியனுடைய வெளிச்சத்தை மட்டும் பட்டு வச்சு அதை குப்பரிக்க போனோம்னாக்க அது அவள் படுக்காது. ஆனா இரவு நேரத்தில் அந்த சந்திரனுடைய பார்த்தாக்க அது சீக்கிரம் படுக்கும், அந்த படம் தான் இருக்கும், ஈர்ப்பா இருக்கும். ஆனா சொன்னாங்க, இரவு நேரத்தில் போடப்படக்கூடிய அந்த சந்திரனை விட என்னுடைய காதலுடைய அழகு அதை விட பெருசு. அதனால் என் காதலிக்கு முன்னால் நிற்கின்றேன், அதனால் என்னுடைய சட்டை கிழிந்து விட்டதை சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் சூரியனும் இல்லை சந்திரனும் அல்ல. சந்திரன் கூட அந்த துணிகளை பழசாக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்க யார்? அந்த நூறும் இல்லை இல்லை நீங்கள் பிரகாசம். இந்த பிரகாசத்துக்கு மேல பிரகாசத்துக்காக அந்த கவிஞர் பார்த்து வர்ணிக்கிறார். சொன்னால் அவங்க எந்த அளவுக்கு ரசூலா இந்த புகழ் இருந்திருக்கும். அது மாதிரி ரசூலாகி ஆஷிக் ரசூலாகிட்டாங்க. ஆஷிக்க ரசூலா ஆடுறதுக்கு முன்னாடி அது அதிகமாக என்னவாகும், நாம் நினைத்த காரியங்களை நினைக்கக்கூடிய சூழலை அதான் ஏற்படும். ஒரு தடவை அதற்கு மக்காவுடைய காபத்துல்லாவுடைய
அந்த வறண்டாவில் காபத்துல்லா பார்த்து கொண்டே அது அலியல்லாத்தால உட்கார்ந்துருக்கிறாங்க. தூரத்துல காஃபில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு யாசர் வந்தாங்க. யாசர் வந்து அந்த அந்த கூட்டத்தில் வந்து கேட்கிறான், பசியா இருக்குதா பொருள் கேட்கிறான். அவங்க என்ன செய்தாங்க, அடியை கிண்டல் பண்ணணும் கேள்வி பண்ணுறதுக்காக அவர் சாதாரண மனிதர்கள், அவன் வசதி வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அவ்வாறு வந்து சொன்னாரு, அவர் எங்களோட பெரிய பழக்கம், அவர் இன்னும் சொல்ல மாட்டாரு பெரும்பாலும் அப்படின்னு சொன்னாங்க. யாசர் என்ன தெரியும், வேகமா வருகின்றார். வந்து இவர்கிட்ட கேட்கின்றார். இதை பார்த்த உடனேயே அலிகதாவுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். அங்கு தூரத்தில் உட்கார்ந்தவர்கள் எங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவர்கள் தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க என்பதாக அறிவு கூர்மையால் விளங்கி கொண்ட அலிகதானவர் அவருடைய 2 கைகளில் ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்து எழுதி கொண்டு வா, நான் ஒன்று ஓதி கையில் ஊதுகிறேன், கூடிக்கொண்டு அவர்கள் போய் காட்டி என்பதாக சொன்னாங்க. அதே போன்று அந்த அலிகதான ஒரு சலவாத்தை தான் ஓதினாங்க. சலவாத்தை ரசூலுல்லாஹ் மீது ஐஸ்வரி சலவாத்தை ஓதி அவன் கையில ஊதி அவனை கூட சொன்னார், இங்கே திறக்காதே, அங்க போய் அந்த கைவர்களிடத்தில் காவலுக்கு முன்னால் காட்டி என்ன கொண்டு வந்த என்ன கொடுத்தாரு கேட்பார்கள், இதோ கொடுத்துட்டா சொல்லு, உனக்கு அங்க தெரியும். அதே போல இந்த யாசகர் அப்படியே கையை மூடிக்கொண்டு அங்கே செல்கின்றார். அவர் பார்க்கின்றார்கள், என்ன ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு ஏழை இது என்னத்துக்கு கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா கையை மூடி கொண்டு வரும்போது ஒரு ஆச்சரியத்தை அவங்க பார்க்குறாங்க, இன்னத்துக்கு கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல போன உடனேயும் அதை கையை விரிச்சு காட்டுற உடனேயும் உள்ள நமரத்துல கல் ஒன்று இருந்துச்சு, விளைவிக்க முடியாத ஒரு கல் இருந்துச்சு. இதை பார்த்த அந்த கைவர்கள் அந்த காட்டுகள் அப்படியே வாய்க்கு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய பொருள் எப்படி கிடைச்சவர்கள் என்று நினைத்தார்கள். நான் கேட்பதற்கு அவர்களுக்கு தகுதியவர்களே, ஏன்னால் அறிவியல் கூர்மையாளர்களா அலிகத்தானோ அவருக்கு யார் எதிர்கொள்ள கேட்ட மாணிக்கலாம், அந்த அளவுக்கு அறிவாளர் அவர் வந்து. அதனால அலியல்லாவுடைய மதம் அந்த அசுல்லாவுடைய புகழ் அதுக்கு மேல இஷ்டின் காரணமாகத்தான் அந்த சலவாத்தை ஓதினார்கள். அண்ணா மாற்றத்தை இதுதான் 2வது தரம். முதல்ல வந்து மாதி ரசூல் செஞ்சுட்டே இருந்தா ஆஷிக் ரசூலாக முடியும். ஆஷிக் ரசூலாக மாறிவிட்டால் அதற்கு அடுத்தவரைய தானியூர் நபி. 3வதாக ரசூலாவை பின்தொடர்புடைய மாறினார். அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் பெறக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம அறியாமலே வருவோம். ரசூலை என்ன செஞ்சாங்க, பண்ணாங்களா, என்ன செஞ்சாங்க, கையை முழுது கொண்டாங்களா, எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு சல்லல்லாஹு எப்படி எல்லாம் செஞ்சார்கள், எப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்க, எல்லா விஷயத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக தாவீது நபியாக மாறிவிட்டான். தாவீது நபியாக மாறிவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக அவர் செல்லக்கூடியது தாகூர் நபி. ரசூலுல்லாஹோடு தன்னை ஒன்றாக இணைத்துக் கொண்டார். இதற்கு நம்ம சொல்றோம் மனாஃபில் ரசூல் அப்படின்னு சொல்றோம். மனாஃபில் ரசூல், மனாஃபில் ஷேഖ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது மனாஃபில் ரசூல் என்று வருது. இந்த மனாஃபில் ரசூலை கொண்டு செய்யக்கூடியாரு ஷேഖமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மதவின் மூலமாக ரசூலுல்லாஹ் புகழ் மூலமாக இஷ்கின் மூலமாக தாவீன் மூலமாக தாகூர் மாறினார். ஆக மாதிஹு ரசூல், ஆஷிகர் ரசூல், தாவீர் ரசூல், தாவீர் ரசூல், 4வது ரசூல் அப்படியே உண்ட இணைக்கிறது. அந்த பாக்கியம் அவங்க வேணும் அப்படின்னாக்க குறைஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்டாலே ஸலவாத் சொல்லணும். அது சிக்காம இருக்குது. அவருடைய வாழ்க்கையில உதவியாவது ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லணும். அந்த பலன் ஒரு சபையில ரசூலுல்லாஹ் பேர் அப்படின்னு சொன்னாங்க. முதல் சொல்வது வாஜிப், 2வது சொல்வது சுன்னத்து, 3வது சொல்வது இஷ்க், ஆசை, ஆர்வம், துடிப்பு. அதற்கு அத்தனை குறி நமக்கு அறிவித்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மேல அளவெடுத்த பிரியம் ஆகிய ரசூலுல்லாஹ் இருந்தாங்க.
ஆஷிக் ரசூலா இருந்தாங்க, தாபி ரசூலா இருந்தாங்க. தாபு ரசூலா இருந்து சல்லல்லாஹு பேர் எங்க கேட்டாலும் என்ன செய்வாங்க? ஸலவாத் சொல்லுவாங்க. எப்படி ஸலவாத் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சாதாரண சொல்ல மாட்டாங்க, எந்திரிச்சு நின்று எல்லாரும் கேட்கிற மாதிரி ஸலவாத் சொல்லுவாங்க. எல்லாரும் காலம் கேட்கிற மாதிரி ஸலவாத் சொல்லுவாங்க. ஏன் எனக்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை நான் ஓதுவதை கேட்டவரெல்லாம் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் துள்ளி குதித்து 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 ஸலவாத் சொல்லுவாங்க. இப்படி ஸலவாத் சொல்லக்கூடிய இந்த மனிதர் ஒரு தடவை ரவுதா ஷரீஃப் வருவதற்காக எத்தனைக்கிறார். வருவதற்காக எத்தனைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய காவலாளரை சொல்லி, இப்படி அத்தனைக்கும் ஒருத்தர் வருவாரு, என் மேல அவங்களோட பாசம் வச்சிருக்கிறாரு, அதனால அவர் வந்தாக்கா நான் வெளியே வந்து ஒரு முசாவை செய்யணும், அந்த அளவுக்கு என்னோட வச்சுட்டாரு, அதனால அவர் உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க. சரி அப்படின்னு காவலாளையும் அப்துல்லை யாரும் கேட்டாரு கூட்டத்தில், நான் அதே சொல்றாரு நான் உள்ள வாழ்ந்தது முடியும். ஏன் அதை கேட்கக்கூடாது, போன போயிருக்கணும் சாப்பிடணும். அந்த கொஞ்ச நாள் போச்சு, இந்த இடம் போகணும், உன் பேரை கேட்டால் பேச சொல்லக்கூடாது, என்ன செய்யலாம் யோசிச்சாரு. அப்போ அது மாதிரி இருந்தது, பேர் சொல்ல மாட்டேன் நினைச்சு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி காவலர் சொல்றாங்க, அவர் பேர் சொல்ல மாட்டாரு, என் மாதிரி ஸலவாத் ஓதுங்க. அவர் துள்ளி குதித்து இல்லாத முன்னாடி சப்தம் பண்ணி ஸலவாத் சொல்லுவாரு, பிடிச்சிக்க விடாதீங்க. அதே போல ரெண்டாவது வரும் பொழுது அப்படி சாப்பிடும் போது துள்ளி குதித்து சாப்பிட்டாரு, அழுதாரு திரும்பி போயிட்டாரு. போயிட்டு திரும்பி சொன்னாரு, இந்த தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்காத அளவுக்கு ஒட்டகத்தினுடைய அந்த கீழே உள்ள தொட்டிக்குள்ள உள்ளுக்குள்ள மறைந்து வரணும், அப்படி கால் விடாது அப்படின்னு வர்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க கால் சொல்றாங்க, அவர் பேர் சொல்றாங்க, பேர் என்ன சொல்ல மாட்டாரு, நீ ஸலவாத் கால் விடாது, நீ என்ன செய்ய, அந்த ஒட்டக தொட்டிக்குள்ள குடிஞ்சு 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 நீ ஸலவாத் சொல்லு, அப்ப அவனால இருக்க முடியாது அப்படின்னா. அதே போல அந்த ஒட்டக தொட்டியில குடிஞ்சு குடிஞ்சு சாப்பிடும் போது இவனால உள்ளே இருக்க முடியல, வெளியே குதிச்சு வந்து ஸலவாத் சொல்லிட்டாரு. சொல்ல உடனே உள்ளோட ஏற மாட்டீங்க, நான் பண்ண மாட்டேன், அழுதாரு, நான் உள்ளே போகாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணாரு. அங்கேயே உட்கார்ந்தாரு, பல்லால் சாப்பிடல, கூட பார்த்தாரு, சாப்பிட்டு ஓய்வேக்காரு, எப்படியாவது விட்டுருவாங்க, ரசூலுல்லாஹ் சீக்கிரம் விட்டுருவாங்க அப்படின்னு சாரு. அதில் உட்கார்ந்தாரு. இப்ப காவலாளிகள் ஒரு காவல் வச்சு, என்னடா இவ்வளவு பெரிய இஷ்குள்ள ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடியவரு இவரு இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ட்டு கவலையோட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கவலை கட்டுக்கிற யார் சொல்லா, இவ்வளவு பெரிய பிரியமான ஒருத்தரை கொண்டு மாட்டீங்களே, என்ன பக்கான்னு சொன்னா அவர் பாருங்க நடத்த பாருங்க. அதாங்க அவர் ரசூலை பார்த்து ஒட்டி விட்டு பேசிட்டு சிரிச்சே பார்த்துட்டாங்க. அவன் சொன்னாங்க, இவர் மட்டும் உள்ளே வந்திருந்தால் இவர் சொல்லக்கூடிய அந்த இஷ்கில் ஸலவாத் சொல்லக்கூடிய ஸலவாத் காரணமாக நான் வெளியே எழுந்து வந்து அவருக்கு முசா செஞ்சிருக்கேன். ஆனால் குழப்பம் ஏற்பட்டிருப்பதற்காகவே நான் அதை வளர்த்தெடுத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூடவே இருக்கிறார். பார்த்துக்கிட்டேன் இவ்வளவு பெரிய இதாங்க ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவர்கள் வரணும். அந்த அர்த்தம் கிடையாது, என்ன கிடையாது. அதனால ஒவ்வொரு மனிதத்திலும் முதல்ல ரசூலுல்லாஹ்வை போக வேண்டாங்க, முதல்ல ரசூலுல்லாஹ்வை போகணும். ஆமா, தண்ணியை உட்காந்து போகலாம். சொல்லலாம் உங்களுடைய சிறப்பு இந்த சிறப்பு, நீங்க இவ்வளவு பெரிய மகான், இவ்வளவு பெரிய இது அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. எப்படி தனியாக ஒருத்தர் விடாதாரம் பண்ணலாமோ அது மாதிரி பேசவும் செய்யலாம். அப்படியே பேசி 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 அதை சிலர் பேசலாம், அதை மனைவி பேசலாம், அதை சகோதரன் பேசலாம், எல்லாரும் கூட சொல்ல பத்தி போல பேச பேச அதை இஷ்டம் வந்துடும், ஆசை வந்துடும், ஷவுக்கு வந்துடும், சொல்ல ஆசை வரும், இஷ்டம் வரும். அது இஷ்டம் மாறி கடைசியில் வந்து
எல்லாம் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வானாக. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மே மௌலூதின் மூலமாகவோ அல்லது குர்தாசரின் மூலமாகவோ அல்லது வேறு கவிதை மூலமாகவோ தமிழ் நிறைய கவிதை வந்துச்சு. அக்கத்து மகனே மாணிக்கத்துடனே ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு இன்பமா படிக்கலாம். தமிழ் அவனுக்குள்ள தமிழ் நிறைய பாட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் புகழ் பாட்டு. அதனால் பாட்டு படிச்சு அப்படியே ரசூலுல்லாஹ் புகழலாம். எவன் எப்போ உருவோட உட்காந்து கிபிலா நோக்கி ரசூலுல்லாஹ் வந்து மனம் மேலே ரசூலுல்லாஹ் இருக்காங்க. ஆனால் நமக்கு நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆனால் மனம் மேற்கல இது மேற்கு திசைய இந்த திசையை பார்த்து திரும்பி உட்காந்துக்கிட்டு அப்படி நான் வந்து ரசூலுல்லாஹ் மேல தமிழ்ல படிக்கலாம். அது உருதுல ஐ ரசூல் ஐ யஹூதா ஐ மேரே ராஹபர் அப்படி படிக்கலாம். ரசூலுல்லாஹ் மேல இப்படி பல பாட்டுல இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. ஆமா, நிறைய வந்து உருதுல இருக்குது, தமிழ் இருக்குது. உருது இருந்தால் உருது படிக்கலாம், தமிழ் படிக்கலாம் இல்லையா. அரபியில வந்து உருதாசனம் போதலாம். உருதாசனம் போதலாட்டாக்க உன்னை இஷ்டம் மட்டுமல்ல அந்த இடத்துல முஸ்லிம்துக்கெல்லாம் தானா போயிடும். அவங்க என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இவைகள்லாம் நாம செஞ்சாதான் ஏன்னா உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வேணும் யாரும் கிடையாது. அவங்க வந்து உயர்ந்தவங்க இல்லாதவங்க. அவங்க என்ன உலகத்துக்கு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய மகான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதனால அவுலாக்கள் அபா சலக்ஷன் நபியை உங்களை படைக்கவில்லை சொன்னால் இந்த வானத்தையும் இந்த பூமியை எதையும் படைக்க போவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட மகான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சலாத்துகளை மாறணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக, அதற்கு சூழலை உண்டாக்கி தருவானாக. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் பள்ளப்பட்டி திக்ர் மஸ்ஜித் சிஸ்தியா சேலம். சலாம் முதல்வருக்கு اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى.